மைவி3 உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு வேலூர் மாவட்டத்தில் கலெக்டர் அலுவலகத்தில் நம்ம மைவி3 உறவுகள் அசோக் ஸ்ரீநிதிக்கு எதிராக மனு கொடுத்துருக்குறாங்க. கடந்த 2 வாரமாக எல்லா இடங்கள்லையும் இல்லை, கலெக்டர் ஆஃபீஸில் நம்ம மக்கள் மனு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. தெரிந்த நபர்கள் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அசோக் ஸ்ரீநிதி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவர் இன்னும் வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாரு. இது வரைக்கும் நான் அவருடைய வீடியோவை பார்த்ததே இல்லை. இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் அவர் பேசியிருக்கிறதெல்லாம் கேட்டப்போ எனக்கு அவருக்கு ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு என்னோட மனசில் என்ன படுதோ அதை நான் அசோக் ஸ்ரீநிதிக்கிட்டேயே ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறேன். தம்பி, நீங்கள் இந்த இந்த மக்களுக்கு ஏதோ ஒரு சமூகத்தில் ஒரு சேவை செய்கிற மாதிரி, இந்த சமூகத்தில் மக்களுக்கு ஒரு நல்லது செய்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோட ஒரு ஸ்கேமை தடுத்து நிறுத்துறதா நினச்சி நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொல்கிறீங்க. ரொம்ப நன்றிப்பா. நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்க. உங்களுடைய வேலை முடிஞ்சுது, இதோடு முடிஞ்சிடுச்சு. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்கு. அந்த சந்தேகத்துக்கு நீங்கள் கேஸ் கொடுத்துட்டீங்க. இதோடு உங்கள் வேலை முடிஞ்சிச்சு இல்லையா? இப்போ மக்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி உண்மையாகவே பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னு வைங்களேன், அந்த மக்கள்கிட்ட நீங்கள் இப்படியா ஒவ்வொரு நாளும் போய் நீங்கள் ஏமாந்துடுவீங்க, உங்கள் எம்டி ஓடி போயிடுவாங்கன்னு வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவீங்க. உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பேசிகிட்டு இருக்கேன். வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சிக்கிட்டே இருப்பாங்களா? இல்லை இல்லையா? ஒரு தடவை நீங்கள் கொடுத்துட்டீங்க. இனிமேல் சட்டம் பார்த்துக்கும், நீதிபதிகள் பார்த்துக்குவாங்க, அரசு பார்த்துக்கும். இது உங்கள் வேலை முடிஞ்சிடுச்சு. நீங்கள் மக்கள் மேலே ரொம்ப அன்பும் அக்கறையோடையும் தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. உண்மையாகவே உங்களுக்கு அன்பும் அக்கறையும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இப்போ வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணதோடு உங்கள் வேலையை முடிச்சுக்குவீங்க. வீடியோ போட்டு மக்களை குழப்புற வேலையை கண்டிப்பாக பார்க்க மாட்டீங்க. என்ன ஒரு ஒரு டாக்டர் இருக்கார். ஒரு நோயாளிக்கு ஏதாவது ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அதை அந்த நோயாளிக்கிட்ட சொல்லவே மாட்டாங்க. ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க அந்த நோயாளி செத்து போயிடுவாருன்னா அந்த நோயாளிக்கிட்ட போய் இன்னும் 10 நாளில் நீ செத்து போயிடுவ அப்படின்லாம் யாருமே சொல்லவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அதுதான் அன்பு. அவங்க மனசு குழம்பக்கூடாது, பயப்படக்கூடாதுன்னு நினச்சி அவங்கக்கிட்டே நம்ம மறைப்போம். இதுதானே மனிதாபிமானம்னு சொல்கிறது. இதுதானே அன்பு, இதுதானே அக்கறை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க, உங்கள் எம்டி உங்களை ஏமாத்திடுவார் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் இந்த வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சின மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. உண்மையாகவே பணம் வராமல் எத்தனையோ உறவுகள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த உறவுகளுக்கு நீங்கள் பேசுகிற பேச்சு அன்பாகவும் தெரியாது, ஆறுதலாகவும் தெரியாது. வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சின மாதிரி தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு உண்மையாகவே மனிதாபிமானம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா இனிமேல் இந்த வீடியோ போட்டு குழப்புற வேலையை விட்டுட்டு உங்கள் வேலை மைவி3 ஆர்ட்ஸை எதிர்க்கிற வேலை உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. மைவி3 உறவுகளுக்கு இந்த பிஸ்னஸில் ஓஎம் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த பிஸ்னஸ் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் ஓஎம் ஆகிறாங்க. எடுத்த உடனே யாரும் போய் க்ரௌன் மெம்பர் ஆகிறதில்ல. முதல்ல அவங்க ஓஎம் ஆகி அந்த ஓஎம் வீடியோலேயே எம்டி எல்லா பிஸ்னஸ் பற்றி ஓரளவு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பிஎம் ஆகி அதில் கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணிவிட்டு அந்த பிஸ்னஸ் பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த பிஸ்னஸில் அவங்க சிஎம்மாகவே ஆகிறாங்க. நீங்கள் ஏதோ திடுதிப்புன்னு போய் ஒருத்தவங்க அப்படியே சிஎம் ஆகிட்ட மாதிரியே பேசிகிட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கு பிஸ்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் சிஎம் ஆகிறாங்க. மேலே நம்பிக்கை இருக்குது, எங்கள் எம்டி மேலே நம்பிக்கை இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டு அப்படியே ஓடி போயிடுவாங்க, பணம் யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அதெல்லாம் நாங்கள் நம்ப தயாராக இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு ஒரு நான் இந்த மைவி3யில் சேர்ந்து 2 வருஷம், 1 வருஷம் 1.25 வருஷம் ஆயிருக்கு. இந்த 1.25 வருஷத்தில் அவர் 1 மாதம் கூட எங்களுக்கு பேமெண்ட் டிலே பண்ணி போட்டதே கிடையாது. நாங்கள் எல்லாம் பணம் வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறோம். அவர் என்ன சொல்கிறாரோ அதே மாதிரி நடந்துக்கிற ஒரு மனிதன். எங்களுக்கு அவரை பற்றி நல்லாவே தெரியும். நீங்கள் சொல்கிற மாதிரி கம்பெனிக்கிட்ட பணமே இல்லைன்னா கூட எங்கள் எம்டி எங்ககிட்ட கம்பெனியில் பணம் இல்லை அப்படின்னு சொன்னார் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் முடிவெடுப்போம். அது எங்களுக்கும் எங்கள் எம்டிக்கும் உள்ள பிரச்சனை.
நீங்கள் வந்து இதில் வீணாக கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் கவலைப்படுறத பார்த்தா எனக்கு ஒரு பழமொழி தான் தம்பி ஞாபகம் வருது. ஆடு நனையுதேன்னு ஓநாய் கவலைப்பட்டுச்சான். அந்த மாதிரி இருக்கும் உங்கள் கவலை. இப்போ கம்பெனியில் பணம் இருக்குது, பணம் இல்லை, அதை பற்றி கம்பெனியில் மெம்பராக இருக்கிற நாங்களும் எம்டியும் கவலைப்படணுமே தவிர நீங்கள் கவலைப்படாதீங்க. ஒரு பிஸ்னஸ் வந்து லாஸில் போயிடுச்சு அப்படின்னா அந்த பிஸ்னஸை வந்து எங்கள் அம்மா ஆரம்பிச்சது, எங்கள் அப்பா ஆரம்பிச்சிச்சு அப்படின்லாம் சொல்லாமல் அந்த பிஸ்னஸை விட்டு விலகிடணும் அப்படின்னு ரொம்ப தீர்க்கதரிசி மாதிரி பேசியிருக்கீங்க. ஆனால் ஒரு பிஸ்னஸ் வந்து லாஸால் போச்சு அப்படின்னா அந்த பிஸ்னஸ் ஏன் லாஸில் போகுது அப்படிங்கிறத முதல்ல நாம் அனலைஸ் பண்ணணும். நாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த லாஸில் போகிறதுக்கான காரணங்களை கண்டுபிடிச்சி அந்த காரணங்களை எடுத்துகிட்டு அந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்குறது எப்படிங்கன்னு ஒரு உண்மையான பிஸ்னஸ் மேன் யோசிப்பானோ தவிர அந்த பிஸ்னஸை விட்டுட்டு ஓடி போயிடணும்னு யாருமே யோசிக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி அட்வைஸை வந்து மக்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க. நீங்கள் எப்படி ஒரு நல்ல அட்வைஸ் கொடுக்குறதா நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியலை. எம்டி வந்து காரை விற்று பணமாக்கிட்டு இருக்கிறாங்க, இடமெல்லாம் விற்று பணமாக்கிட்டு இருக்கிறாங்க, ஓடி போகிறதுக்கு ரெடி ஆகுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களா? மார்ச், ஏப்ரல், மே 3 மாதம் இருந்தது. நிஜமாவே அவங்களுக்கு வந்து ஓடி போகணும் அப்படின்னு எண்ணம் இருந்துச்சுன்னா அந்த 3 மாதம் அவங்களுக்கு போதும். அந்த 3 மாதத்துலேயே விற்றுட்டு அவங்க பணத்தை எடுத்துகிட்டு ஓடி போயிருக்கலாம். இந்த லாஜிக் கூட உனக்கு புரியலையா தம்பி? உண்மையாகவே ஓடி போகிறவங்களுக்கு 3 மாதம் போதுமே. கடங்காரனுக்கு பயந்து வீட்டை விற்றுட்டு ஓடுதவன் ஒரே நாள் ராத்திரியில் ஓடி போயிடுறான் தம்பி. நீ என்னமோ அவங்க வந்து 3 மாதமாக ஓடி போகாமல் இப்போ வந்து அவர் ஜெயிலில் இருக்கும்போது இங்கெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க, விற்றுட்டு ஓடி போயிடுவாங்கன்னு புதுசாக கதை சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே விற்றாலும் எங்களுக்கு பேமெண்ட்டு போடுறதுக்காக தான் எம்டி இடத்த விற்பாங்க அப்படின்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் வந்து ஒரு விஷயம் செய்கிறாரு அப்படின்னா அது மக்கள் நலன் சார்ந்து தான் இருக்கும், கண்டிப்பாக மக்கள் நலன் சார்ந்து தான் இருக்கும் அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை மைவி3யில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் இருக்குது. அதனால் நீ என்ன குழப்பினாலும் சரி, நீ 1000 வீடியோ போட்டாலும் சரி, மக்களோட அந்த நம்பிக்கை வந்து ஒரு நாள் குலைஞ்சு போகாது. ஓடி போகணும்னு என்ன இருக்காங்க, யாரும் ஓஎம் பேமெண்ட் போட மாட்டாங்க, பிஎம் பேமெண்ட் போட்டிருக்க மாட்டாங்க. ஸ்டோர் ஓனர்ஸுக்கு அவங்க கேட்காமலே அமௌண்ட் போட்டு விட்டாங்க. போடணும்னு அவசியமே இல்லை, யாரும் அதை கேட்கறதுக்கான ரைட்டு கூட எங்களுக்கு கிடையாது. ஆனால் நாங்கள் கேட்காமலே எங்களுக்கு போட்டு விட்டாங்க. இந்த மாதிரி அள்ளி கொடுக்குற ஒருத்தங்களை போய் ஓடி போயிடுவாங்கன்னு சொன்னீங்க அப்படின்னா உனக்கு வந்து அந்த பிஸ்னஸ் புரியலைன்னு அர்த்தம் தம்பி. இந்த பிஸ்னஸை வந்து விட்டுட்டு போகணும்னு யாருக்குமே எண்ணம் வராது. இது எப்படிப்பட்ட பிஸ்னஸ்ன்னு உனக்கு ஒரு பிஸ்னஸ் மைண்ட் இருந்திருந்தால் கண்டிப்பாக உனக்கே புரியும். ஆனால் எப்படி நீ புரிஞ்சிக்க கூடாதுன்னு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறியா, இல்லை புரிஞ்சிக்காமலே பண்ணுறியான்னு எனக்கு தெரியல. ஆனால் நீ சொல்கிற எல்லாத்தையும் நம்புறதுக்கு இங்கே யாருமே தயாராக இல்லை தம்பி. கேட்குறவன் கேனையனாக இருந்தால் கேழ்வரகுல நெய் வெடியுதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்குது. உனக்கு எப்படி மைவி3 மேலே நம்பிக்கை இல்லாமல் அது ஒரு ஸ்கேம்னு சொல்லிகிட்டு இருக்கிறியோ அதே மாதிரி நீ சொல்கிற எது மேலேயும் எங்களுக்கும் நம்பிக்கை வரலை தம்பி. ஏன்னா எங்களுக்கு இந்த பிஸ்னஸ் என்னங்கிறது நல்லாவே நல்லா புரிஞ்சு தான் நாங்கள் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே என்ட்ரி பண்ணியிருக்கிறோம். இது பிஸ்னஸுக்கும் எங்களுக்குமான பிரச்சனை. இனிமேல் அதை கோர்ட்டும் நீதிமன்றமும் பார்த்துக்கும். தயவு செய்து என்னோட அன்பான வேண்டுகோளாகவே நீ எடுத்துக்கலாம் தம்பி. உன்னுடைய வேலை முடிஞ்சு போச்சு. இந்தியன் தாத்தா மாதிரி இனி இந்த சமூகத்தில் வேற எங்கே அநீதி நடக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி உன்னுடைய கவனத்தை அதில் செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ வைத்து வாழ், தீமைக்கும் நன்மை செய், உண்மையை உரைக்கச் சொல். இந்த 3 தாரக மந்திரத்தையும் இனி உன்னோட வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணு. இதுதான் உனக்கு மைவி3 சொல்லி தந்த பாடமாக நீ ஏற்றுக்கோ. வாழ்க வளமுடன்.